சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இலுப்பை அடி கருப்பர் அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? கருப்பர் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சார் இலுப்பை அடி கருப்பர்? சந்தேகம் வருதா உங்களுக்கு? இலுப்பை மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இலுப்பை மரம் அடி வேரிலிருந்து முனி இலை வரைக்கும் மருத்துவம் கொண்ட மரமாகும். இது சித்தர்களுடைய ஓலைச்சுவடியில் மருத்துவ குறிப்பில் இந்த மரம் வரலாறு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, அப்படிப்பட்ட மரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான் கருப்பர். அந்த கருப்பருடைய பெயர் இலுப்பையடி கருப்பர். உங்களுடைய பகுதியில் இலுப்பை மரத்துக்கு கீழே கருப்பசாமி இருந்தால் அவரது பேர் இலுப்பையடி கருப்பர்னே பேர் பொருத்தி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட இலுப்பையடி கருப்பர் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லபடியாக அவருடைய அருளாசியோட அந்த காரியம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் சின்னதாக செய்யக்கூடிய சிம்பிளான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், இது ரெண்டையுமே நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிட்டா போதும். அப்படி என்ன வழிபாட்டு முறைகள்? இந்த விருச்சிக லக்னக்காரங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த மலர்கள் சொல்லக்கூடிய அச்சனை மலர்கள்னு இருக்குது. அந்த அச்சனை மலர்கள் பார்த்தீங்கன்னா என்ன மலர்கள் அப்படின்னா சிவப்பு செம்பருத்தி, அதுக்கப்புறம் வெள்ளை செம்பருத்தி, கனகாமரம், முல்லை ஆச்சுங்களா? இந்த மலர்களாக நம்ம மாலையை கட்டி கருப்பருக்கு மாலையாக போட்டால் உங்கள் வேண்டுதல், அங்கே உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தால் அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது விரைவில் உங்களுக்கு நிறைவேறும். வசிய மலர்கள், ஏன் இந்த வசிய மலர்கள் அப்படின்னா விருச்சிக லக்னக்காரங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் வசப்படுத்த வேண்டும், எங்களுடைய காதல் தூய்மைப்படுத்த வேண்டும், ஒருத்தர் இன்னும் மன ரீதியாக நேசித்து வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் காதல் வசிய மலர் சொல்லக்கூடிய மலர்கள் இருக்குது. அந்த மலரில் நீங்கள் முதல் மலராக என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியகாந்தி, நீல காக்கராட்டை சொல்லக்கூடிய பூ, அதுக்கப்புறம் என்ன பூ அப்படின்னா தங்க அரளிப்பூ, மஞ்ச அரளிப்பூ, மல்லிகைப்பூ. இந்த பூக்கள் மூலமாக மாலையை கட்டி கருப்பருடைய கழுத்தில் நீங்கள் இது பண்ணினீங்கன்னா உங்கள் காதல் நல்லபடியாக நிறைவேறுமானா? நிறைவேறும். வந்துடாதீங்க. நீல காக்கராட்டை பூ, மல்லிகைப்பூ, தங்க அரளிப்பூ, மஞ்ச அரளிப்பூ, சம்மங்கி பூ, இந்த பூக்களால் நான் மாலை கட்டி கருப்பருக்கு போட்டால் உங்களுடைய காதல் நல்லபடியாக வெற்றி அடையுமா? நிச்சயம் அடையும். சரிங்களா? சரி, பொதுவான இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பொதுவான பலன் மூலமாக கருப்பர்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கை வச்சா உங்களுக்கு எப்படிப்பட்ட கோரிக்கையை அவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நெய்வேத்தியம் வைக்கணும். என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா பால் சார்ந்த பொருள்கள், அதுக்கப்புறம் வெண் பொங்கல், சர்க்கரை பொங்கல் ஆச்சுங்களா, கொலக்கட்டை, மெயினாக கொலக்கட்டையை வைக்கணும். இப்படி வச்சால் உங்களுடைய பொதுவான கோரிக்கை என்னென்ன அப்படி கேட்டிங்கன்னா குடும்ப சகிதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமானா நிச்சயம் அமையும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை, மாமன் மச்சனை பிரச்சனை, மனைவி கணவனுக்கு பிரச்சனை, அக்கறம் மாமனா மாமியாருக்கு பிரச்சனை, தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனை, தாய்க்கும் அப்பாவுக்கு பிரச்சனை, மகளுக்கும் அம்மாவுக்கு பிரச்சனை, மகளுக்கும் அப்பாவுக்கு பிரச்சனை, இப்படி பல வகையான பல சூழ்நிலைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக குடும்ப சகித ரீதியாக பிரச்சனை வருதா, முதல்ல அதை நிவர்த்தி பண்ணி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மர்மம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியாக அடிவை சம்மந்தமான பிரச்சனைகள் ஆச்சுங்களா, மர்மம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சுங்களா, அக்கறை மாய் கிரகங்களுடைய காரகத்துவத்துக்கும் அக்கறை பல இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாய் சொல்லக்கூடிய நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மர்மம், அதாவது ஒரு வகையான ஒரு காற்று கருப்பு பில்லி சுனியும் சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம உடம்புல ஏதாச்சும் தாக்கம் இருந்துச்சுனால் இந்த இலுப்பையடி கருப்பர்கிட்ட நான் சொல்கிற மாரி அந்த மலர்களாலும் நெய்வேத்தியத்தாலும்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பசாமிகிட்ட வந்து நீங்கள் சரணகடி அடைஞ்சிட்டா, அது இலுப்பையடி கருப்பசாமிகிட்ட நீங்கள் சரணகடி அடைஞ்சிட்டா, இந்த ரீதியால் வந்து உங்களுடைய பிரச்சனை நிவர்த்தி ஆகுமா? நிச்சயம் ஆகும். ஆச்சுங்களா? நீங்கள் எல்லாரும் கூடி நீங்கள் சந்தேகப்பட வேணாம், தேவையில்லை. உங்கள் வீட்டில் இந்தமாரி பில்லி, சூனியம், பேய், பிசாசு இந்தமாரி உடம்புல வந்து பூந்து ஆட்டிக்கிட்டு இருக்கா, உங்கள் அருகாமனையில் இருக்கக்கூடிய இலுப்பை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பர் இருக்கிறாங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இலுப்பையடி கருப்பர் எங்கேயா இருக்காங்கன்னு பாருங்கள். இருந்தாங்கனால் நான் சொன்ன மாரி அந்த மலர்களை செய்கிறீங்க, நெய்வேத்தியம் செய்கிறீங்க, போய் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் அது சம்மந்தப்பட்ட நபரை கூட்டிகிட்டு போய் முதல்ல வந்து பணம் மந்திரிச்சு வந்து தண்ணி தெளிக்க சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த நெய்வேத்தியத்தை பண்ணி அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து மலராக வந்து அர்ச்சனை பண்ணி ஆச்சுங்களா, தொடர்ந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதை செய்து பாருங்கள். விரைவில் இந்த பிரச்சனை, அதாவது பில்லி, சூனிய, பேய், பிசாசு அண்டி இருந்தவங்களுக்கு விரைவில் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பினை உண்டான நிச்சயம் உண்டாகும். நான் ஒரு முறை நீங்கள் சொன்னீங்க, நான் ஒரு முறை போனேன் செஞ்சேன் தீரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. 9 வாரம் ஆச்சுங்களா, இந்த 9 வாரம் விடாமல் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, பிரச்சனை முடியும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே இல்லை, ஆனால் குடும்ப ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு முறை அந்த தெய்வத்திட்ட போய் கோரிக்கை வச்சுட்டாவே போதும். தொடர்ந்து 9 வாரம், இல்லை 5 நாள், இல்லை 5 தடவை, இல்லை அவங்க அந்த உங்களால் போக முடியல, நான் கொஞ்சம் என்னுடைய பயணங்கள்லாம் லாங்காக இருக்குது, என் ஊர் வந்து லாங்காக இருக்குது, ஆனால் அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டேன் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், காயின் நம்பர் எல்லாமே அந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்தபதிகிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பேர், உங்கள் ராசி, நட்சத்திரம், நாள், நட்சத்திரம் எல்லாத்தையும் வந்து போனால் அவங்ககிட்ட எழுதி கொடுத்துருங்க. நீங்கள் போகாட்டினாலும் கரெக்டாக அந்த வாரம் உங்களுக்கு டான்னு மணி அடிக்கிற மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா நீங்கள் வந்தீங்க, ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன், அடுத்த வாரம் வருது அப்படின்னு முதல் நாளே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான தொகையை மட்டும் நீங்கள் அவங்க போட்டு விடுங்க. உங்கள் சார்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்கள் பேர், நாள், நட்சத்திரம், கிழமை அதுக்காக வந்து போனால் உங்கள் ஜாதகத்தோடைய பிரிண்ட் அவுப்பு எல்லாம் எடுத்து அந்த தெய்வத்திட்ட வச்சு, ஐயா இவங்களுக்கு இந்தமாரி இந்த குறையை நீ நிவர்த்தி பண்ணிவிடு அப்படின்ட்டு தொடர்ந்து 9 வாரம் அவங்க உங்களுக்கோசம் செய்வாங்க. செய்ய என்ன பண்ணும், உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வரும். அது கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு போங்க, போயிட்டு வழிபட்டு நான் சொன்ன மாரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நிச்சயம் மாறுதல் ஏற்படும் பாருங்கள். இது பொதுவான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த இது. அதுவே பில்லி, சூனியம், காற்று, கருப்பு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து 9 வாரம் அந்த ஸ்தலத்துக்கு போகணுன்னா போய் தான் ஆகணும். அங்கே மூலிகை கலந்த தண்ணியை வந்து உங்கள் முகத்தை அடித்தாங்கன்னா அடித்து தான் தீரணும். அப்போ தான் அதுலேருந்து விடப்பட முடியும். இதை மறந்துடாதீங்க. இந்த விருட்ச இலக்கின காரங்க மட்டும் அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு உண்மை புரியும் உங்களுக்கு. செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை மலரட்டும் மலரட்டும் மலரட்டும். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.